வெல்கம் பேக் டு ஃப்ளோயிங் ஃபிஷ். வரவிருக்கிற பொங்கல் பண்டிகையை ஒட்டி குறிப்பிடத்தக்க பல படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. அதில் குறிப்பிடத்தக்க ஒரு படம் வந்து டைரக்டர் பாலாவோட வணங்கம். பொதுவாகவே விஜயகாந்த் படங்களில் பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் டைலாக் ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க. அதாவது எஸ்பெஷலி வில்லன் கேங்கை வந்து அவர் வந்து அடிச்சு நொறுக்கும்போது, என்னோட அகராதியில் மன்னிப்புங்கிற வார்த்தையே கிடையாது. அதாவது தப்பு பண்ணவங்க அவர்கிட்ட வந்து ஒரு ரெண்டு மன்னிப்பு கேட்டால் கூட அவர் மன்னிக்க மாட்டார், அவரை பனிஷ் தான் பண்ணுவார். ஸோ அந்த ஃபார்முலா தான் பேசிக்கலி டைரக்டர் பாலாவுடையதுன்னு நம்ம சொல்லலாம். பாலாஸ் பிராண்ட் ஆஃப் ப்ரூட்டல் பீட்டிங். அதாவது அவரோட திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் வைலன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்சஸ்லி எஸ்பெஷலி அதில் வந்து வைலன்ஸ் கொஞ்சம் கூடுதலாகவே ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு ஒரு டோஸில் அவர் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவார். சேதுரு துவங்கி பிதா மகன், நந்தா, அவன் இவன் எல்லா படங்களிலுமே ப்ரோட்டகனிஸ்ட், அதாவது முக்கிய கதாபாத்திரம், ஹீரோவாக நடிக்கிறவர் வந்து வில்லன், தப்பு தெரிஞ்ச ஒரு நபர். அவரை வந்து பழிவாங்க உட்படும்போது அடித்து ஒழிச்சு அப்படியே துவைச்சி அவரை பிழிஞ்சு அடித்து ஏன் பிறந்தவங்கிற அளவுக்கு அவங்கள வந்து அடித்து நொறுக்குவார். சில பேர் கொலையும் செய்யப்படுவாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு ப்ரிமைஸில் தான் அஃப்கோர்ஸ் ஃபார் ஜஸ்டிஃபைபிள் ரீசன்ஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னு சொல்லத்தக்க மாற்றுத்திறனாளிகள் அவங்கள மேலே, அத்தகைய ஒரு பாப்புலேஷன் மேலே வன்முறை, பாலியல் வன்முறையை பிரயோகிக்க முற்படும் போது அப்படிப்பட்ட நபர்களை எப்படி தண்டிக்கணும், அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட், இதுதான் இந்த படத்தோட மெயின் தீம். படத்தோட ப்ரோட்டகனிஸ்ட் முதல்ல இந்த படத்தில் சூர்யா நடிக்க வேண்டியது, சில காரணங்களாக நடிக்கலை. அதுக்கு பிறகு அருண் விஜய் அந்த பாத்திரத்தை, ப்ரோட்டகனிஸ்ட் கோட்டிங்கிற பாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காரு. பாண்ட் டெஃப் அண்ட் டம் அவர். ஆனால் படத்தோட கதை களம் வந்து ஒரு சீனிக் லொக்கேல்ஸை தாங்கி நிற்கிற கன்னியாகுமரி. அதாவது ஒரு பக்கம் சிலை, இன்னொரு பக்கம் கோவில், அது மாதிரி சர்ச்சஸ் வேறு பக்கம், அது மாதிரி ஒரு கலவையான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு அடித்தளத்தில் இந்த திரைக்கதையை அமைச்சிருக்காரு பாலா. சுனாமி முடிஞ்ச கையோட படத்தோட திரைக்கதை தோணுது. அஃப்கோர்ஸ் ஃப்ளாஷ்பேக்கில் தான். அது ஒரு பையன் வந்து இந்த கோட்டிங்கிற பையன் அனாதாயிடுறான். அதே போல் இன்னொரு பெண், அவளும் ஒரு அவனோட சின்ன வயசில் குறைஞ்ச ஒரு பெண், அவளும் அனாதையாக நிற்கிறான். அவளை வந்து தன்னோட தங்கையாக பாவித்து ஏற்றுக்கிட்டு அவளை வளர்க்குறான். ஸோ இப்படி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவன் வந்து ஒரு ஆட் ஜாப் மேன், சர்ச்சில் வேலை செய்வான், கோயிலையும் போய் வேலை செய்வான். இந்த பொண்ணு வந்து அவளுக்கு படித்த பொண்ணு ஒரு டாட்டூ கம்பெனியில் ஒரு ஷாப்பில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கா. ஸோ இவங்க வாழ்க்கை வந்து தெளிவாக போகும்போது இவரை பொறுத்த வரைக்கும், கோட்டியை பொறுத்த வரைக்கும் யாராவது அதாவது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்ட மாதிரி லீனியர் ஈக்குவேஷன் மாதிரி தான் அவர் வாழ்க்கையை நகர்த்தி போவார். ஒரு கட்டத்தில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் காட்டுறாங்க. சில செட் ஆஃப் பீப்புள் வந்து யங்ஸ்டர்ஸ் குடிச்சிட்டு கார் ஓட்டி அங்கே வராங்க. ஒரு சில பெண்களை வந்து பெண்கள்கிட்ட அநாகரிகமாக நடக்கும்போது இவர் அதை பார்த்து தட்டி ஏற்று அவங்களை அடிச்சுன வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் தள்ளிடுறாரு. அஃப்கோர்ஸ் அவங்க ஓடி போகிறாங்க, தஞ்சம் புகுந்து. போலீஸில் இவரை பிடிச்சி உள்ளே வைக்கிறாங்க. அப்புறம் இவர் வாய் பேச முடியாத, காது கேட்காத ஒரு நபருங்கிறதுனால பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அவரோட கதாபாத்திர வடிவமைப்பு இப்படிப்பட்டது தாங்கிறத முதல்லே பாலா எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாரு. அதுக்கு பிற்பாடு ஒரு 3 நேரம் வேலை இருந்தால் அவருக்கு பெட்டர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அவரை வேலைக்கு அமர்த்துறாங்க. அது ஒரு அனாதை இல்லை மாதிரி, அதாவது மாற்றுத்திறனாளிகள்லாம் நிறைய பேர் இருக்கிற பெண்கள், வயசுக்கு வந்த பெண்கள், கண்ணு தெரியாதவங்க, அவங்கெல்லாம் இருக்கிற ஒரு இடம். அங்கே வந்து வார்டன், அப்புறம் சில ஹையர்ட் ஹெல்ப் இருப்பாங்க இல்லையா, சில மேல்ஸ், அவங்க வந்து அவங்க பாத்ரூம் போய் குளிக்கிறத நேக்கட் பொசிஷனில் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் ஒன்றும் மூவ் பண்ணல. அது வந்து உள்ளுணர்வு சொல்லி ஒரு பொண்ணு அதை உணர்ந்து மற்றவங்களுக்கு கழிச்சிட்டு வெளியே வந்து இவர் கேட்டகரி மாதிரி இருக்கார் இல்லையா, இவர்கிட்ட சொல்கிறது. அதுக்கப்புறம் இவர் என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு எப்படி அவங்கள பனிஷ் பண்ணுறாருங்கிறது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான விதத்தில் கொஞ்சம் கொடூரமாக இருந்தாலும் பார்த்தா அச்சுறுத்த வைக்கிற வகையில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு பாலா. அதில் இன்னொருத்தர் இருக்காது, 3ஆவது நபரும் இன்வால்வ்டு. அவர் கொஞ்சம் வித்தியாசமான குணாதிசயம் கொண்ட ஒரு நபர். எல்லாருமே குடும்பஸ்தங்கம் தான், அவங்கள கொண்டுட்டா அந்த குடும்பம் வந்து நிர்கதியில் நிற்கும், அதெல்லாம் இருந்தால் கூட இவர் வந்து அப்படிப்பட்ட மாற்றுத்திறன்கள் பெண்கள், கண்ணு தெரியாத பெண்கள்கிட்ட கூட இது மாதிரி ஒரு விதமான ஒரு மிஸ்பிஹேவியர் பண்ணதுனால அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு தண்டனை கொடுத்துட்றாரு. போலீஸில் போய் சரண்டர் ஆயிடுறாரு. ஸோ போலீஸ் வந்து இது கேஸ் எடுக்குது. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வந்து சமுத்திரகனி,
சமீப கால படங்களில் பார்த்தோம்னா சமுத்திரக்கனி வந்து திருமாணிக்கன படத்தில் ப்ரோட்டகனிஸ்டாக டைட்டில் ரோல்லையும் நடித்து அசைத்திருந்தார். அதே போல் ராஜா கிளிங்கிற படத்துலையும் லேட்டர் ஆஃபில் வந்து ஒரு கேமியோ ரோலில் எஃபெக்டிவாக ஒரு டாலரர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். அதே போல் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக இந்த படத்துலையும் சமுத்திரக்கனி கதிரவன்கிற ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு டாலரர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் வந்து உண்மையை அருண் விஜய்கிட்டேருந்து வரவழைக்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே அதை ஒரு போலீஸில் என்னென்ன செய்வாங்க, எப்படி செயல்பாடு, ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவர் வாயிலேருந்து உண்மையை வரவழைக்க என்னென்ன செய்வாருங்கெல்லாம் அழகாக காமிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் மிஷ்கின், அவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். இதோட இந்த கேஸோட தன்மையை உள்வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி அவர் தன்னோட மூமெண்ட்ஸை அவர் ப்ளேஸ் பண்ணிக்கிறார். பொதுவாக மிஷ்கின் வந்து ஆக்டராக பரிமளிக்கும் போது கொஞ்சம் ஓவர் போட் போவார், கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். சில பேர் ரசிப்பாங்க, சில பேர் அதை கேலி பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக அமெரிக்கையாக ஒரு பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் மிஷ்கின் கொடுத்துருக்காங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இந்த படத்துக்கு பின்னணி இசை வந்து சாம் சிஎஸ் கொடுத்துருக்காரு. பாடல்களுக்கு வந்து ஜிவி பிரகாஷ், ரெண்டு பேருமே தங்களோட பங்கை குறைவில்லாமல் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நடிப்பை பொறுத்த வரைக்கும் அருண் விஜய்க்கு இது ஒரு மைல்ஸ்டோன் படம்னே சொல்லலாம். ரித்தா அவரோட சிஸ்டர் நடிக்கிற பொண்ணு க்யூட்டாக இருக்காங்க, அழகாக நடிக்கிறாங்க. அவங்க நடிக்கிற காட்சிகள் விட அவங்க அழுது புலம்புற காட்சிகள் தான் அதிகம். ரோஷினி பிரகாஷ் ஹீரோயின், ஒரு ஸ்வாஷ்பேக்லிங் கேர்ள், அதாவது ஒரு கைட் மாதிரி இருக்காங்க. மல்டி ஃபேஸ்டாக வந்து விவேகானந்தர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு விவேகானந்தரை பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் இன்னொரு கட்டத்தில் வேற ஒரு உடை அணிந்து வேற ஒரு ஸ்லாங்கில் பேசி கலக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பஞ்சாபி ஆஃபீஸர் ஒரு கலெக்டர் இருக்காங்க, அவர்கிட்ட போய் ஒரு நியாயம் கேட்க போகும்போது ஒரு பஞ்சாபி மாதிரி ஆக்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்கோப் இருக்குது, செகண்ட் ஹாஃபில் அதிகமாக அவங்க தென்படலை, அவங்களுக்கு அது வேல்யூ இல்லை. ஸோ அந்த மூணாவது நபரை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து அவர் செயல்படுறாரு, அவரை எப்படி பழிவாங்கிறது தான் கதை. கடைசியில் இவ்வளோ கொலை 3 பேர் ஒரு கொன்னுடுறாரு ப்ரோட்டகனிஸ்ட் கோட்டிங்கிற அருண் விஜய். அதுக்கு வந்து என்ன தண்டனை கிடைச்சதா, அவருக்கு வந்து வாட் இஸ் த ஃபைனல் வர்டிக்ங்கிறத கொஞ்சம் ஒரு உணர்வுபூர்வமான முறையில் அந்த பாலா வாங்கியிருக்காரு. ஆக்ஷன் காட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு படி தூக்கலாகவே இருக்குது. அதாவது கொடூரமான முறையில் அவருக்கு வர்டிக் கொடுக்குறாரு. நம்ம முன்னால் சொன்ன மாதிரி விஜயகாந்த் எப்படி மன்னிப்பே கிடையாது, பனிஷ்மெண்ட்டு தாங்கிற மாதிரி இருக்கும்போது இவரோட இது அகராதிலையும் மன்னிப்பே இல்லை, பனிஷ்மெண்ட்டு தான். ரொம்ப ஒரு வைலண்ட்டான முறையில் தன்னோட பனிஷ்மெண்ட்டை அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. இதெல்லாம் இருக்கலாம், உணர்வுபூர்வமான கிளைமேக்ஸ் இருந்தால் கூட ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது. அவங்க இது மாதிரி ஒரு நிகழ்வுகள், ஏன்னா பப்ளிக்காக பட்ட பகலில் வந்து இது மாதிரி கொலைகள் நடக்கும்போது அதை அப்படியே வேற ஒரு விதத்தில் வேற ஒரு கண்ணோட்டத்தை பார்த்து அதை டைஜஸ்ட் பண்ணி ஒத்துக்க முடியுமா, அதுக்கு தகுந்த மாதிரி வெற்றி கொடுக்க முடியுமாங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்தால் கூட இது ஒரு ஆங்கிள் இருக்குது. பட் அந்த ஆங்கிளை வந்து டைரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஒரு ஹியூமனிடேரியன் கிரவுண்டில் உணர்வுபூர்வமான அணுகுமுறையை தான் வந்து இந்த படத்தில் அவர் வந்து கையாண்டிருக்காரு. மொத்தத்தில் ஒரு பாலா படத்தில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குமோ, என்ன பார்ப்போமோ அந்த காட்சிகள்லாம் குறைவில்லாமல் நிறைவாகவே தந்திருக்காரு. ஸோ விவோஸ் ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சார்பாக சுரேஷ் காமாட்சி இந்த படத்தை தயாரித்திருக்காரு. பொதுவாக அவர் படங்கள் அவரும் ஒரு கேமியோ பண்ணுவார். இந்த படத்தில் அப்படி ஒன்றும் அவர் தலை காட்டின மாதிரி தெரியல. மொத்தத்தில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், ஒரு மெசேஜை கொடுக்குற ஒரு வர்டிக்ட்டு, ஒரு வாழ்வாதாரம், அப்புறம் ஒரு அணுகுமுறை, அதை பற்றி பேச ஒரு படம்னு சொல்லலாம். வெல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பற்றிய டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.